ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்மைலி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரியோ ப்ரௌனி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேக்கெட் ஒரியோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாக்லேட், டார்க் சாக்லேட்டோ இல்லதுன்னா டைரி மில்க்கோ ஏதோ ஒரு சாக்லேட்டோ அதை நெய் கூட ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி இந்த ஓரியோ பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மில்க் கொட்டி நல்லா விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஈனோ ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அப்போ தான் ஃப்ளஃபியாகவும் ஃபட்ஜியாகவும் வரும் ப்ரௌனி. ஸோ ஈனோ இல்லாதவங்க பேக்கிங் பவுட்ரு கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுங்க. ஸோ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் குக்கரை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேயில் வந்துட்டு நெய் தடவிட்டு கோதுமை மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமேலுக்கு அது மேலே டாப்பிங்ஸ்க்கு கேஷ்யூ நட்ஸ் ஒரு சாக்லேட்ஸ் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி அதை வந்து குக்கரில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். குக்கர் இல்லாதவங்க அவனில் கூட பண்ணலாம். இதை ஹீட் பண்ணி எடுத்தோடனே நம்ம ஒன்றே பீஸ் போட்டுறக்கூடாது. அது ஆறுனதுக்கு பிறகு தான் அது நல்லா வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா ஒரு 6 பீசஸ் கிட்டத்தட்ட வரும். ஸோ ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.